உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரனை கூப்பிட்டு வச்சு எல்லாருமே நின்று பேசுகிறாங்க. அப்போது நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனையும் கூப்பிடும்போது அவர் நடு வீட்டில் சேரை போட்டு அப்படியே அவர் உட்காந்துட்டு இருக்கும்போதே சோழன் பார்க்குறாரு. என்னங்க இது அப்படின்றாங்க. அப்போது நடேசன் இருந்துட்டு, என்னடா ஏதான் பொண்ணு பார்க்குறத பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டுச்சே, அதான் நல்ல முடிவாக சொல்லிடலான்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. இவர் வேற அப்படிங்கிற மாதிரியே நிற்கிறாரு. அப்போது சேரன் கிட்ட பேசும்போதுமே சேரன் வந்துட்டு யோசிக்கிறாரு. அப்போ சோழன் இருந்துட்டு, ஏங்க டக்குன்னு சொல்லிடுங்க, எதுக்குங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அப்படிங்கிறாங்க நிலா. சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு, என்ன இங்கே பாருண்ணே, நாங்கள் போய் சந்தா வீட்டில் பேசிட்டு வந்துட்டோன்னே, அதனால் நம்ம டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிடலானே, உங்கள் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்ததாக பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணிடலானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. உடனே சேரன் இருந்துட்டு, இல்லைடா இப்போதைக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறாரு. உடனே நடேசன் பார்த்துட்டு, ஏண்டா எதுக்குடா அப்படி சொல்கிற, அந்த இந்திக்கார பொண்ணுங்கவும் எதுவும் நமக்கு செட் ஆகுமோ இல்லையோன்னு சொல்லிட்டு நான் கூட முதல்ல யோசித்தேன். ஆனால் அது நல்ல பொண்ணாக தானே இருக்குது, அப்புறம் என்னடா பேசாமல் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, சந்தா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதுப்பா. அவங்க ஏற்கனவே அவங்க தாய் மாமா ஒருத்தன் சந்தாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, கொஞ்ச நாள் போகட்டும். சந்தாவோட ஆசைப்படி அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்ப்பா. இப்படிலாம் அனீஷ் சொல்கிறாங்கிறக்காக நீங்கள் போய் பேசிட்டு வந்துட்டீங்கிறக்காக இப்படிலாம் பண்ண முடியாதுடா, சந்தாக்கும் ஆசை இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ சந்தா சைடே அவர் வந்துட்டு பழைய தூக்கி போடுற மாதிரி பேசுகிறாரு. அப்போவே நிலா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்னென்ன நீ கல்யாணம் பண்ணாதான் பாண்டி கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் ஒரு சைடு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான், நீ ஏன்னா இப்படி பேசுகிற அப்படின்னோடனே இப்போ பாண்டி டக்குன்னு பார்க்குறாரு. இங்கே பாருண்ணே, எனக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, நீ பொறுமையாக கல்யாணம் பண்ணு, நான் அதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ நிலா உடனே இருந்துட்டு, ஏன்னா இப்படி கல்யாணம்னாலே பயப்படுறீங்க எல்லாரும், 2 பேரும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இப்போ பல்லவன் சொல்கிறாரு, அதானே கல்யாணம்னா எல்லாம் ஜாலியாக ஆசையாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு பதில் நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் சொல்கிறாரு. உடனே நிலா டக்குன்னு இருந்துட்டு, டேய் என்னடா கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா, இன்னும் படிச்சே முடிக்கல அதுக்குள்ளே உனக்கு கல்யாணமா, பிச்சு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போவே நிலா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கூடவே இவங்க எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இப்போ சோழன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா பல்லவன் அப்பயுமே வந்துட்டு மொபைலில் சாட் பண்ணிட்டு இப்படியே இருக்கிறத நிலா அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. என்னவன் ஆளே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி இருந்தாலும் அவங்க சரி ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டே அப்படியே விட்டுடுறாங்க. அடுத்ததாக சோழனும் நிலாவும் வந்துட்டு இன்டர்வியூக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டு, நிலா இன்டர்வியூவில் போயிட்டு அங்கேயுமே வந்துட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கன்னு சொல்லிடுறாங்களே, அது அங்கே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடுறாங்க. அப்போவே அப்செட்லேயே அவங்க வரும்போது இப்போ சோழன் வந்து சொல்கிறாரு, சரி விடுங்க பார்த்துக்கலாம், என்னப்போ இது இல்லைனா இன்னொரு கம்பெனி, இந்த ராகவ் கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்பீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, விடுங்க, ஒரு விஷயம் நமக்கு தட்டிட்டு போகுதுன்னா அதை விட பெஸ்ட்டாக ஒன்று நமக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம், அதை பற்றி ஏங்க யோசிக்கிறீங்க, விடுங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக திவ்யாவே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டா, நிலா ஒரு முக்கியமான விஷயம், உன்னை மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா தான் மீட் பண்ண முடியுமான்னு கேட்குறா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதனால என்னங்க, போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, திவ்யா நீ லொக்கேஷன் ஷேர் பண்ண, நான் வரேன் அப்படின்றாங்க. லொக்கேஷனை காட்டின உடனே, ஏங்க இது பக்கத்தில் தாங்க இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ திவ்யா சொல்லிடுறாங்க. இப்போ உடனே நிலா வந்துட்டு, அவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க, என்ன நிலா எடுத்தோடனே முடியாதுன்னு சொன்னால் எப்படி, கொஞ்சமாவது ட்ரை பண்ண, எனக்குமே அப்படி தானே அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துட்டு யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ காரில் வரும்போது சோழன் கிட்ட அதை பற்றி சொல்லும் போதுமே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. யோசிக்கிறாரு, எப்படியாவது நம்ம நிலாவுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிலா என்ன சொல்லிடுறாங்க, இல்லைங்க கடனை வாங்கி நம்ம இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் அது பெரிய சிக்கலாயிடும், அதெல்லாம் வேணாம் விடுங்க, அப்புறமா திவ்யா கால் பண்ணுவா, அங்கேயே ஸ்பாட்டில் சொன்னால் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன், கால் பண்ணும்போது நானே வேண்டாம் முடியாதுன்னு நான் சொல்லிக்கிறேன், நம்ம வேற எங்கேயாவது இன்டர்வியூக்கே போய்க்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிலா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவர் சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கிளம்பி வராரு. அப்போ கஸ்டமருக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சைடு பல்லவா நடந்து போகிறத பார்க்குறாரு. ஏன்னா இந்த நேரத்தில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா அப்படின்னு கூப்பிடுறாரு. கார்லேருந்தே கூப்பிடும்போது பல்லவனுக்கு அங்கே காதில் விழலை. சரி இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போகும்போது தான் பார்த்தா காயத்ரியும் கூட வந்து நிற்கிறாங்க. என்ன பல்லவன் காயத்ரி கூட நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக பல்லவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரூமோட கீயை கொடுக்குறாங்க. பல்லவனும் காயத்ரியும் அப்போ உள்ளே போகும்போது
அப்படியே பார்க்குறாரு. என்னவன் இந்த லாட்ஜுக்குள்ளார எதுக்கு இவன் போகிறான், என்ன ஒன்றுமே புரியலையே, அதுவும் காயத்ரி கூப்பிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டே நிற்கும்போது தான் பார்த்தா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து கஸ்டமரும் வந்துடுறாரு. தம்பி கிளம்பலாமாப்பா அப்படிங்கிறாங்க. சார் சார் ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா, அதை நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி ஏற்கனவே எனக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, ஒன்றை வேற 5 நிமிஷம் நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன், நான் வரதுக்கே லேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் முடியாது, வாப்பா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாமல் சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கூட்டிகிட்டு போயிடுறாரு. கஸ்டமரை அவசரமாக விட்டுட்டு திரும்பவும் அங்கேருந்து வராரு. அந்த டைம் பார்த்தா தான் கரெக்டாக சேரனும் கால் பண்ணி சொல்கிறாரு, டேய் இந்த மாதிரி காலேஜ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவனை காலேஜுக்கே வரலன்னு சொல்கிறாங்கடா, ஒரு வாரமாக அவன் காலேஜுக்கே போகலேண்டா அப்படிங்கிறாங்க. அண்ணா ஒரு வாரமானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி அவன் காலேஜுக்கு போகலான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. உனக்கு தெரியுமா, எங்கடா இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருண்ணே நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நான் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளே போகலான்னு போகிறாரு. கரெக்டாக உள்ளே இருந்து பல்லவனை வந்து போலீஸ் அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுது. அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாரு. அப்போ அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்தோடனே சோழன் நிற்கிறத பார்த்தோன்னே பல்லவனுக்கு ரொம்பவுமே பயமும் ஒரு அதிர்ச்சியுமே வந்துடுது. அப்படியே ஒரு மாதிரி அழுகிறாரு. அண்ணா நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே, என்னை இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்கண்ணே, என்னை காப்பாத்துனேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல், உனக்கு என்னடா இங்கே வேலை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு, சார் சார் ப்ளீஸ் சார், என் தம்பி அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை சார், விட்டுருங்க சார், அவன் படிக்கிற பையன் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருப்பா, எதுவாக இருந்தாலும் நீ ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோ, ஒரு பொண்ணு கூட அவன் லாட்ஜில் இருந்திருக்கான், அதை எப்படி விட முடியும், நீ எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. காயத்ரி நின்று அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே சோழன் பார்த்து முறைக்கிறாரு. காயத்ரி அப்படியே பக்கத்தில் வராங்க. இங்கே பாரு காயத்ரி, நீ எதுவுமே என்கிட்ட பேசாது, எனக்கு சரியான கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் சோழன் புரிஞ்சுக்கோங்க, நானும் பல்லவனும் லவ் பண்ணுறோம், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் பல்லவனும் நினச்சிட்டு இருந்தான், ஆனால் படிப்பு முடிச்சோடனே சொல்லிக்கலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் சொல்கிறதுக்கு மட்டும் படிப்பு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க, இப்படி இது உள்ளே போகிறதுக்கெலாம் மட்டும் படிப்பு முடிய அவசியம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி காயத்ரி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே எப்படியாவது ப்ளீஸ் பல்லவனை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. என் தம்பி எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கிளம்புறாரு. ஸோ ஸ்டேஷனுக்கு அப்படியே போகிற வழியிலே வந்துட்டு இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நடேசன் பார்த்துட்டு, என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பாருங்க அங்கிள், இவனோட நடவடிக்கையே சரியில்லைன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே தான் இருந்தேன், கடைசியில் இன்னைக்கு எப்படி மாட்டியிருக்கான் பார்த்தீங்களா, எனக்கு என்ன இப்படி பல்லவன் பண்ணியிருக்கான், நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இவன் இப்படி இருப்பானு அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, மாட்டிட்டான், என்ன பண்ணுறது, வா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம், எந்த ஸ்டேஷன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கேட்கும்போது, என்ன அங்கிள் ஒரு பதட்டமே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, நடந்துருச்சு, வேறு என்ன பண்ண முடியும், வா முதல்ல எந்த ஸ்டேஷன் கேளு நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஆட்டோ பிடிச்சி அங்கே வந்துடுறாங்க. அதே மாதிரி சேரனும் பாண்டியனுமே அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்தா வெளியில் சோழன் வந்து பதட்டத்தோடய நின்றுட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாருமே போனோடனே, என்ன ஆச்சு சோழன், எங்கே பல்லவன் அப்படிங்கிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்கங்க, யாருமே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. யோ எங்கேயா போகிற, அங்கே போய் ஏதாவது நீ பாட்டுக்கு பேசி இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திடாத அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சேரனை பார்த்துட்டு, அப்பா சொன்னால் கேளுங்கப்பா, உள்ளே போயிட்டு அவனே ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்காங்க, நீங்கள் போய் ஏதாவது ஒன்று பேச போய் இன்னும் ஏதாவது ஸ்ட்ராங்கான கேஸெல்லாம் போட்டுற போகிறாங்கப்பா, அவன் படிக்கிற பையன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னத்த படிக்கிற பையனுக்கு அறிவு வேணாமா, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு அங்கெல்லாம் போவாங்களாடா, அவன் போகிற இடமாடாது, அவனை அதுக்கப்புறம் வீட்டில் போய் பேசிக்கலாம், இரு முதல்ல நான் போய் பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இவங்க எல்லாம் தடுத்துடுறாங்க, இவர் போய் ஏதாவது பண்ணிடுவாரோ, ஏதாவது பேசி லொடலொடன் பேசி ஏதாவது ஒன்று இது பண்ணி விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நடேசனை மட்டமாக நினச்சிட்டு இவரோட இது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவரை என்னடா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ உள்ளே வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டரும் போலீஸும் வந்துட்டு வெளியில் வராங்க. கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன், எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வராரு. வந்தவர் நேராக போய் ஜீப்பில் ஏறும்போது தான் அப்போ இந்த சைடு பார்க்குறாரு. நடேசன் நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு டக்குன்னு இறங்குறாரு. இறங்கிட்டு வேகமாக வந்துட்டு, சார் நீங்கள் நடேசன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவரே பார்த்துட்டு, அஃப்கோர்ஸ் ஐ எம் நடேசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் என்ன தெரிலிங்களா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ஞாபகம் வரலையேப்பா நீங்கள் அப்படிங்கிறாங்க. சார் நான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் தான் சார் அப்படின்னோடனே இப்போ சோழன் அப்படியே பார்த்துட்டு, என்ன ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு இருக்காரு, ஒரு போப்பா வாப்பான்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, மரியாதையாக பேசியா, இன்னும் நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. தெரியலன்னு தானடா சொல்ல முடியும், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னோடனே, சார் நல்லவங்களே இப்படி தான் சார், செஞ்ச நல்லதை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. தம்பி நிஜமாவே எனக்கு ஞாபகம் வரல, நான் என்னப்பா உனக்கு நல்லது பண்ணேன் அப்படின்னோடனே இப்போ அந்த இன்ஸ்பெக்டரே சொல்கிறாரு. சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள்
நாள் நான் வந்துட்டு எஸ்ஐ செலெக்ஷனுக்கு போகும்போது எனக்கு அந்த இன்டர்வியூ இருந்துச்சு, எக்ஸாம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அன்னைக்கு நாள்ல நான் என் வண்டிய விட்டுட்டேன். என்னோட எதுவுமே பண்ண முடியல. டைமே இல்லங்கும்போது, நீங்க தானே சார் உங்க லாரியில ஏத்திட்டு போய் என்ன வந்து அங்க கரெக்ட்டான டைமுக்கு விட்டீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த உதவிய செய்யலனா, இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியல சார். நான் இப்போ இந்த இடத்துல இந்த போஸ்டிங்ல இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நீங்களும் ஒரு காரணம் சார். உங்கள என்னால மறக்கவே முடியாது. நானும் உங்கள என்னைக்காவது பாத்துற மாட்டோமா, உங்கள பார்த்து நன்றி சொல்ல மாட்டோமான்னு நெனச்சிட்டே இருந்தேன். கடைசியில இன்னைக்கு பாத்துட்டேன் அப்படின்னோனே, "ஓ! ஆமால்ல, ஒரு நாள் உன்ன கூட்டு போனேன்ல, அப்படியா போஸ்டிங் கிடைச்சிருச்சா?" அப்படிங்கிறாரு. "ஆமா சார், இந்த ஸ்டேஷன்ல தான் நான் இப்ப இன்ஸ்பெக்டரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி, சரி. சந்தோஷம், சந்தோஷம் அப்படின்னோனே, "ஆமா சார். நீங்க என்ன இங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாருமே ஒரு மாரி முகத்த வச்சுட்டு அப்படியே ஒரு மாரி இருக்கும்போது, "சார் என்னாச்சு சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமா, ட்ரக்ஸ் கேஸ்ல கூட்டிட்டு வந்தேன்" அப்படிங்கிறாரு. "இல்ல அது இல்ல. இன்னொரு பையன கூட்டு வந்திருக்கீங்கல்ல" அப்படின்னோனே, "யாரு அவனா? ஆமாமா. ஒரு பொண்ணு கூட ரூம்ல இருந்தான்" அப்படிங்கிறாங்க. "அது வேற யாரும் இல்ல. என்னோட பையன் தான்" அப்படிங்கிறாங்க. "சார் என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு பையனா? ஆமா இவங்கலாம் யாரு?" அப்படிங்கிறாங்க. "இவங்களும் என்னோட பசங்க தான்" அப்படின்னோனே, இப்ப 3 பேருமே பார்த்துட்டு, "ஆமா இந்த பையன நான் அங்க பார்த்தேன்" அப்படின்னு சோழன சொல்றாங்க. "சார் சார் ப்ளீஸ் சார், என் தம்பி அந்த மாதிரிலாம் இல்ல சார். அவன் எதுக்காக அங்க போனான்னு தெரியல சார். அவன் ஃப்ரெண்டு கீய குடுக்கறத நான் பார்த்தேன் சார். உள்ள போறதுக்குள்ள தடுக்கலான்னு பார்த்தேன். எனக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு. அதனால நான் கிளம்பிட்டேன். அதுக்குள்ள நான் திரும்பி வரக்குள்ள பார்த்தா இப்படி ஆயிருச்சு சார். அப்பதான் சார் அவன் உள்ளயே போனான்" அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படியே ஒரு மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது நடேசன் அப்படியே பார்க்குறாரு. "ப்ளீஸ் எப்படியாவது என் பையன மட்டும் விட்டுருங்களேன்" அப்படிங்கிறாங்க. "என்ன சார் உங்களுக்கு பையனா பொறந்துட்டு இவன் இப்படி இருக்கானே. சரி இருங்க நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போறாங்க. உள்ள போகும்போது இவங்களுமே பின்னாடி எல்லாருமே போகும்போது, இப்ப பல்லவன பார்த்தோனே எல்லாருக்குமே சரியான கோவம் வருது. அப்படி ஒரு மாரி மொறைக்கிறாங்க. பல்லவன் அழுதுகிட்டே வந்துட்டு, அப்படியே பக்கத்துல நிலா கிட்ட வரும்போது, "என்கிட்ட பேசிறவே பேசாத பல்லவா! எனக்கு அவ்ளோ கோவமா இருக்கு. ஒழுங்கா போயிடு" அப்படிங்கிறாங்க. "அண்ணி அண்ணி நான் எந்த தப்புமே பண்ணல அண்ணி. ப்ளீஸ் அண்ணி" அப்படிங்கிறாங்க. "உன் விளக்கம் எதுவுமே கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நிலா டக்குனு முகத்த திருப்பிக்கிறாங்க. யார்கிட்ட போய் அண்ணன் அண்ணன்னு பேசினாலும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நடேசன் கிட்ட பொதுவாவே அவர் பேச மாட்டாரு. அதனால நடேசன பார்த்துட்டு கூட அவர் திரும்பிக்கிறாரு. இப்போ வந்துட்டு அந்த போலீஸ் வந்துட்டு, "டேய் இங்க வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ பல்லவன் போய் பக்கத்துல நிக்கும்போது, "உன் பேர் என்ன?" அப்படிங்கிறாங்க. "என் பேரு பல்லவன்" அப்படின்னோனே, "இவர் யாரு?" அப்படின்னோனே, அப்பான்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு அவ்வளோ ஒரு தயக்கமா இருக்கு. "உன்ன தான் கேட்டேன்" அப்படின்னோனே, "என்னோட அப்பா" அப்படிங்கிறாங்க. அவருக்கு புள்ளையா பொறந்துட்டு, "நீ எப்புட்றா இப்படி உனக்கு யோசனை எல்லாம் போச்சு?" அப்படின்னோனே, அப்படியே பல்லவன் ஒரு மாரி பார்க்குறாரு. "இங்க பாரு, உன்ன நான் இப்ப கூட வந்துட்டு என்னால முடிஞ்சா என்ன நான் நெனச்சேன்னா உன்ன வந்துட்டு என்ன வேணா பண்ண முடியும். கோர்ட்ல தான் இப்ப போய் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் உன்ன. ஆனா இவரோட நல்ல மனசுக்காக, இவருக்காக தான் நான் உனக்கு இப்படி பண்றேனே. அவர் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன், அவர் எவ்வளோ நேர்மையானவர்னு உனக்கு தெரியுமா? நான் அவர் கூட ஒரு 10 நிமிஷம் தான் டிராவல் பண்ணியிருப்பேன். அப்பவே அவர பத்தி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ அவருக்கு புள்ளையா பொறந்துட்டு, எப்படி நீ இப்படி இருக்கன்னு எனக்கு புரியலையே" அப்படிங்கும்போது எல்லாருமே அப்படியே ஒரு மாரி பார்க்குறாங்க. "சார் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காக அனுப்புறேன் சார். ஆனாலும் இதுக்கு மேல இன்னொரு வாட்டி இந்த மாரி தப்பெல்லாம் பண்ணீன்னா, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டேன்" அப்படின்னோனே, "ரொம்ப ரொம்ப நன்றி சார்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடேசன் சொல்லிடுறாரு. "சார் நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் ஜஸ்ட் வார்ன் பண்ணி அனுப்பிவிடுறேன். ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாரி நடந்ததுன்னா, நான் வந்துட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்" அப்படின்றாங்க. "ரொம்ப நன்றி" அப்படின்னோனே, "ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நான் ட்ரக்ஸ் கேஸ்க்காக தான் நான் அங்க போனேன். ஆனா ட்ரக்ஸ் யூஸ் பண்ண பசங்க எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இந்த பையன் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. ஆனா ரூம்ல இந்த மாரி இருந்ததுனால சந்தேக கேஸ்ல தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி" அப்படிங்கும்போது ஃபார்மாலிட்டீஸ் மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டு போங்க அப்படிங்கும்போது, இப்ப சோழன் போய் சொல்றாரு. "சார் தம்பிக்கு அந்த மாரி எதுவும் ஆயிராதுல்ல? ஃபார்மாலிட்டீஸ்லாம் சொல்றீங்க. பேர் வச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிராதுல்ல சார்" அப்படிங்கிறாங்க. "எஃப்ஐஆர்லாம் ஒண்ணும் போடல தம்பி. நீ பயப்படாம கூட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு, "சார் உடம்பு பார்த்துக்கோங்க சார்" அப்படின்றாங்க. "ரொம்ப நன்றிப்பா. இந்த நன்றிய நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "சார் நீங்க பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார்" அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. இப்போ அங்கேருந்து கார்ல கூட்டிட்டு வரும்போது பார்த்தா, முன்னாடி சோழனும் நிலாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப சோழன் அப்படியே பார்த்துட்டு, "ஏங்க என்னங்க நடக்குதுங்க? இதெல்லாம் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லையே" அப்படிங்கிறாங்க. "எங்க வீட்ல இருக்க யாருமே தான் அவர ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. எப்ப பாரு அவர் பண்ண இது தப்பு, இது தப்பு, அவர் பொறுப்பே இல்லாதவர் அப்படி இப்படின்னு தான் பேசுறீங்களே தவிர, எங்கேயோ இருந்த ஒருத்தருக்கு வந்துட்டு அதுவும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு உங்க அப்பாவோட அருமை தெரிஞ்சிருக்கு. அவர் பெத்த புள்ளைங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படிங்கிறாங்க. போதும் போதுங்க. திரும்பவும் நீங்க அப்படியே அவருக்கு கொம்பு சீவ ஆரம்பிச்சிடாதீங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன இப்ப நான் கொம்பு சீவிட்டேன்? முதல்ல வீட்ல இருக்க பெரிய மனுஷனா மதிச்சு நடக்க கத்துக்கோங்க. அவர நீங்களே இப்படி மட்டம் தட்டி பேசுனீங்கன்னா, பார்க்குறவங்கலாம் அப்புறம் எப்படி பேசுவாங்க? இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பேசினத நீங்க கேட்டீங்கல்ல, அவர் என்னைக்கோ செஞ்ச ஒரு உதவி, அது வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கை குடுத்துருக்கு. இப்படி முடிஞ்ச வரைக்கும் உதவிய செஞ்சு பழகுங்க. அவர் பண்ணல அப்படின்னா, இந்நேரம் இதோ இவன் என்ன ஆயிருப்பான்" அப்படிங்கிறாங்க. "அண்ணி சாரி அண்ணி" அப்படிங்கிறாங்க. "ஏய் நான் உன்ன பத்தி பேசல. இனிமே என்கிட்ட பேசுற வேலைய வச்சுக்காத பல்லவா. நான் சோழன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப எல்லாருமே கடுப்புல தான்
தான் வந்துட்டு இருக்காங்க கோவத்திலேயே. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே கடுப்புல நிக்கும்போது பல்லவனுக்கு வந்துட்டு யார்கிட்ட போய் பேசுறது, யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலோடயே போயிட்டு எல்லார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காரு. யாருமே வந்துட்டு பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஏன்னா காலேஜுக்கும் போகல, அதையும் தாண்டி காலேஜுக்கு போகலன்னா வேற ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு இதில் மாட்டியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி சேரன்லாம் அவ்வளோ ஒரு கோவத்தில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ நிலா கிட்ட போயிட்டு, அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, நான் இனிமேல் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டேன் அண்ணி, எந்த தப்புமே நான் பண்ணல அண்ணி அப்படிலாம் சொல்லி பேசும்போது, போயிடு பல்லவா, எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்கு. ஆமாம், நீ எதுக்கு எங்ககிட்ட வந்து இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பண்ணது தப்பு தான் அண்ணி, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, எல்லாரும் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அண்ணி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஏதோ என் ஃப்ரெண்டு சொன்னானேன்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் கேட்குறாரு, ஏண்டா ஃப்ரெண்டு என்ன வேணால் சொன்னானா நீ எல்லாத்தையும் செஞ்சிருவியா, உனக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சாரி நான் மன்னிச்சிருனேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நடேசன் உள்ளே வராரு. அப்படியே பார்த்துட்டே வரும்போது நிலா சொல்கிறாங்க, நீ எந்த மனுஷனை ஒரு அப்பாவை கூட மதிக்காமல் அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன, அவரை என்னென்னமோ பேசியிருப்ப, நீ இப்போ இப்போ வீட்டுக்கு வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் யார், அந்த மனுஷன் தான். அவர்கிட்ட போய் நீ முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னு உனக்கு தோணுச்சா, உனக்கு என்னடா பல்லவா அவ்வளோ பெரிய எதுன்னு நினப்பா உனக்கு, ஒரு வார்த்தை அப்பான்னு கூட அங்கே ஸ்டேஷனில் யாருன்னு கேட்குறாங்க, இவர் என்னோட அப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்கிற, அப்படின்னு உனக்கு பெரியது அப்படின்னோடனே அப்படியே அவர் அழுதுகிட்டே நிற்கிறாரு. இப்போ நடேசன் பார்த்துட்டு, ஏமா இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்பான், இல்லை எனக்கு நன்றி சொல்வான்னு நினச்சா நான் அதெல்லாம் செஞ்சேன், அட போவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நடேசன் அப்படி சொல்லிட்டு போன உடனே பல்லவனுக்கு வந்துட்டு பல்லவன் என்னென்னலாம் வந்துட்டு நடேசனை பேசினாரோ அது எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அப்படியே அசிங்கப்படுத்தினது, சட்டையை பிடிச்சி இழுத்தது, அப்புறம் ரேடியோவை போட்டு உடச்சது, வெளியே போயா நீ எதுக்கு அங்கே இருக்க, செத்து போயா, இப்படிலாம் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. நேராக போயிட்டு நடேசன் இப்போ வெளியே உட்காந்துட்டு இருக்காரு, போய் அங்கே நிற்கிறாரு. அவருமே அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் பாட்டு நின்றுட்டே இருக்காரு. இதை நிலாவும் பார்க்குறாங்க. அவனா கூப்பிடுறானா இல்லையான்னு பார்க்கலாம், பேசுகிறானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் போயிட்டு அப்பான்னு கூப்பிட்றதுக்கே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி நின்றுட்டே இருக்கும்போது எதேச்சும் அப்படி கண்ணை திறந்து இப்படி பார்க்குறவர் பல்லவன் நின்றுட்டு இருக்கோன்னே, என்னடா எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னோடனே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை பேச போகிற நீ அப்படின்னோடனே, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பண்ண நன்றியை நான் எப்பயும் மறக்க மாட்டேன் அப்படின்னோடனே, நீ பண்ணுற நீ சொல்கிற இந்த நன்றிக்கு தான் நான் இது பண்ணேனா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்போவுமே அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே உள்ளே போகிறாரு. இப்போ நிலா பார்க்குறாங்க, இப்போ கூட அவன் அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான்ல, என்னதான் இவனுக்கு பிரச்சனை, இவர் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு, அப்போ கூட இவன் உணர மாட்டேங்கிறான், இவனுக்கு சொல்லி தான் புரிய வைக்கணும், இவனை எப்படி திருத்துறதுன்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் நடேசன் வந்துட்டு ரொம்பவுமே நேர்மையானவர், அவர் மூலமாக தான் இந்த இன்ஸ்பெக்டரே அப்படி இருக்காரு அப்படிங்கும்போது அவர் அந்த கொலை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.